காலை வேளையிலே இந்த வாரத்திலே இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் தேவன் நமக்காக ஒரு வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார். உபாகமம் 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. இந்த வேளையிலும் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே அநேகருக்கு என்ன செய்வது, எப்படி என் வாழ்க்கையின் வழிகள் எதை நோக்கி போகும், நான் இனி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என்று நாம் ஒரு கேள்வியோடு நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். என் வழி எனக்கு யார் வழி காட்டுவா, யார் என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டுவார் என்று நாம் ஒரு கேள்வியோடு நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். யாக்கோபுக்கு தேவன் தந்த வசனமானது, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. இந்த வேளையிலும் காலை வேளையிலே உங்களை தேவன் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்நிய தேவர்கள் உங்களை வழிநடத்த காரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் அநேக பேர் உங்களை வழிநடத்தியிருக்கலாம். அவர்கள் சொல்கிற செயல்களெல்லாம் நாம் செய்திருக்கலாம். ஆனால் இனி அந்நிய தேவர்கள் அல்ல, ஏசாமியே உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாமி வழி நடத்தும் போது எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு போராட்டமும் வராது, எந்த ஒரு தீமையும் நமக்கு வராது. வாழ்க்கையில் அதுதானே விரும்புவோம். நம்ம என்ன விரும்புவோம்னா, ஏசாமி என் கூட இருக்கணும், அவர் என்னை வழி நடத்தணும். அவர் வழியில் நான் செல்லும் போது, அவர் சொல்கிற வழியில் அவர் என்னை வழி நடத்தும் போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போகிறோமா, இல்லை ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம்னா நம்மளை யாராவது அங்கே கூட்டு போவாங்களா, நம்ம கூட யாருனா வருவாங்களா, அதை பற்றி தெரிஞ்சவங்க, இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது நம்ம கூட வந்து நம்மளை கூட்டு போவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு இடத்துக்கு புதிய இடத்துக்கு போகிறோன்னா நம்மளுக்கு தெரியாத அறியாத இடத்துக்கு போவோமா, அது மாதிரி எதிர்பார்ப்போம். அதே போல் தான் நம்ம வாழ்க்கை என்ற பாதையில் நம்ம போகிற இடத்துக்கு தேவன் கரத்தோடு நம்ம வழி நடத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவது எல்லோருடைய இயல்பு. அதுதான் யாக்கோபு வாழ்க்கையில் தேவன் அவனை வழி நடத்தினார் என்று வேதத்தை பார்க்குறோம். சங்கீதம் 32:8 பார்ப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நான் உனக்கு போதித்து, ஏசாமியே உங்களுக்கு போதிப்பார். அவர் உங்களுக்கு நீங்கள் நடக்க வேண்டிய வழியை, நாம் நடக்க வேண்டிய வழியை யார் காட்டுவார்னா ஏசாமியே காட்டுவார். உன்மேல் அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிற தேவனாக இருக்கிறார். தம் நேரத்தில் நீ இதை செய், இந்த காரியங்களை செய், இந்த காரியங்கள் செய்வது மூலியமாய் உனக்கான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். இந்த காரியங்களை விட்டு நீ வேறு காரியங்கள் செய்யும் போது உனக்கான போராட்டங்கள், நிந்தைகள் இந்த உலகத்திலே வரும் என்று நாம் பார்ப்போம். அந்த வழிகளை குறித்து, தேவன் நமக்கு காட்டுகின்ற வழிகளை குறித்து நாம் இந்த காலை வேளையை தியானிக்க இருக்கிறோம். இது 103:7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தன் கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். வழியை மோசேக்கு சொன்னார். வழியை யாருக்கு சொன்னார்? மோசேக்கு சொன்னார். கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். ஆனால் வழியை யாருக்கு காட்டினார்னா மோசேக்கு தான் காட்டினார். புரியுதா? வழியை மோசேக்கு தான் காட்டினார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை காட்டல? ஏன் மோசேக்கு வழியை காட்டினார்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிரியைகளை எல்லாம் செய்தார்? அற்புத அடையாளங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றார்கள், கிரியைகளை தான் அவர்கள் பெற்றார்கள். ஆனால் வழி யாருக்கு தெரிந்ததுன்னா மோசேக்கு தான் வழி காட்டப்பட்டது. மோசேக்கு தான் வழி காட்டப்பட்டது. ஏன் மோசேக்கு வழி காட்ட போதுன்னா ஏசாமியோடு அவன் இணைந்திருந்தான். அவன் ஏசாமியோட இணைந்திருந்தான். அவன் ஏசாமி கூடவே அவன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். சில அர்ப்பணிப்புகளை அவன் செய்தான். கிரியைகள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிரியைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் வரும் போகும். ஆனால் வழி என்பது, வழி எங்கே முக்கியமானது? அற்புதங்கள், அடையாளங்களை காட்டிலும் நமக்கான வழி வாசல் நம்ம திறக்கும் போது எப்பவுமே நமக்கு ஆனால் அற்புதங்களோ அடையாளங்களோ நம்மளுக்கு கூடவே இருக்கும். வழி தான்
முக்கியம். கிரியைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை தந்தார், காடைகளை தந்தார், இரவிலே அக்னி சம்பவமாக இருந்தார், பகலிலே மேக சம்பவமாக இருந்தார், எல்லா கிரியைகளும் தந்தார், கிரியைகளை காட்டினே வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுதலித்தாங்களா ஏசாமிய? மோசே மறுதலித்தானா? இஸ்ரவேல் ஜனங்கள். கிரியைகளை கண்ட மக்கள் ஒரு நாள் மறுதலிப்பார்கள். ஆசீர்வாதத்திற்கென சபைக்கு வருகிறவர்கள், ஆசீர்வாதத்தை நோக்கி கிறிஸ்துவத்திலே இருக்கிறவர்கள், ஆசீர்வாதத்திற்காக வேதத்தை படிக்கிறவர்கள், ஆசீர்வாதத்திற்காக ஜெபங்களை ஏறெடுக்கிறவர்கள், ஜெபிப்பவர்கள் ஏசாமியை ஒருவேளை மறுதலிக்கலாம். ஆனால் அவரோட வழிக்காக ஏசாமி எனக்கான வழியின் வாசலை திறந்திருப்பார். அது பாடு இருந்த வழியாக இருந்தாலும் சரி, போராட்டம் நிறைந்த வழியாக இருந்தாலும் சரி, மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் வழியாக இருந்தாலும் சரி, அந்த வழியை எனக்கு தாரும் சொல்லிட்டு நீங்கள் நோக்கும்போது உங்கள் கூடவே இருப்பார். அவர் கண் உங்களை பார்க்கும், உங்களுக்கு ஆலோசனை சொல்வார், உங்களை போதிப்பார். அதன் மூலியமாய் அவர் வழிகளை செல்லும்போது இதுதான் வழி. யாக்கோபுக்கு ஆபிரகாம் காண்பித்தார். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போன ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் போனான், அவனை தேவன் ஆசீர்வதித்தார். அதே போல நமக்கான வழியை தேவன் தருவார். நமக்கான வழிக்காக நாம் தேவனிடத்தில் காத்திருந்து அவரோடு இணைந்து அவரோடு இசைந்து நம்ம வாழ்க்கையை வாழும்போது அவரோடு யாத்திராகம் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் தூதரை நம்மளுக்கு உன்னார அனுப்புவாராம். அங்கேயும் மோசைக்கு முன்பாக ஒரு தூதரை அனுப்புகிறார். வழியை உனக்கு காண்பிக்கவும் ஒரு வழி உங்களுக்கு இருக்கிறது. இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் எண்ணங்களை குறித்து, உங்களுடைய செயல்களை குறித்து ஒரு வழி தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு தூதனையே உங்களிடத்தில் அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். வழியை நோக்கி இந்த வழி எனக்கு கிடைக்காதா? ஏசாமி காண்பிக்கிற வழி எனக்கு கிடைக்காத மனிதர்கள் வழியிலேயே நான் பயணம் சென்று ஒரு ஏமாற்றத்தையே நோக்கி போகிறேன். இன்னைக்கு இந்த சபையிலேருந்து நான் வெளியில் போகிறேன், திருப்பியும் நாளைக்கு மனிதர்கள் பேசுகிற வார்த்தை, மனிதர்கள் ஒரு செயலை சொல்லுகிறார்கள், அதை நோக்கி என்னுடைய மனமும் போகுது. நல்ல ஒரு பிளான் தரான் பாய்வேன், வியாபாரம் செல்லுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு சேரத்துக்கோ நல்ல ஒரு வழி காட்டுறான்னு சொல்லிட்டு மனிதர்கள் சொல்வதை நாம் கேட்டு அவன் வழியிலே நம்ம போகிறோம். அப்போதான் வழியை தேவன் காட்டுகிற வழியை நாம் தேர்ந்தெடுப்பது இல்லை. தேவன் காட்டுகிற வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவைதான வழியை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அவருடைய வழியிலே கேட்கும்போது தேவனோடு இசைந்து தேவனோடு நேரத்தை செலவிடும் போது அவைதான வழியை தேவன் உங்களுக்கு காட்ட தேவன் வல்லவராக ஒரு தூதரை உங்களிடத்துல கொடுப்பாராம். ஒரு தூதன் உனக்கு வழிகாட்டுவானா. மனிதர்கள் வழிகாட்டினா இங்கேருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் உங்களை கொண்டு போக முடியும். ஒரு தூதர் காட்டினா எந்த அளவுக்கு உங்களை கூட்டு போகலாம் பாருங்க. ஏசாமி வானத்தையும் பூமியும் படைத்த ஏசாமி உங்களை கூட்டு போனார்னா எவ்வளோ தூரம் கூட்டு போகலாம் பாருங்க. வேற மதத்தினவர் சொல்லுவாங்க, உலகத்தில் கடவுள் எங்கோ இருக்கிறாருன்னுவாங்க. எதிலையும் இருக்கிறார், தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தூணிலையும் இருக்கார், துரும்பு இருக்கு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, உலகமே ஏசாமியால் உருவாக்கப்பட்டது. உலகத்தில் தான் தூண்லையும் துரும்புலையும் அந்நியர் கடவுள்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தையே யார் உண்டாக்குனா? கிறிஸ்து இயேசு உண்டாக்குனார். அந்த வைராகியம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கணும். இதுக்கு விளக்கமே சொல்ல முடியாது. நீ எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வழி நடத்தலாம். ஆனால் உலகமே யாரோட கண்ட்ரோல், யார் உண்டாக்குனா? இந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசானவன் சொல்லிட்டு வேதத்தில் பார்க்கும். உலகத்துக்கு பிசாசானவன் அதிபதியா இருக்கிறான். உலக வாழ்க்கைக்கு நீங்க உலக வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை நீ செலுத்தும் போது உங்களுக்கு தலையாய் பிசாசு தான் இருக்கான். உங்களை ஏசாமி வழி நடத்தல, பிசாசானவன் வழி நடத்துறான். எப்போ? நீங்க உலக வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது. உலக வாழ்க்கைனா ஆசை,
எல்லா காரியங்களும் வரும் காரியங்களை பார்ப்போம். ஆசையெல்லாம் உலக காரியங்கள் நம்ம ஆசைப்படும் போது அவன் உலகத்தான தகப்பன் பிசாசு நம்மளை வழி நடத்துகிறான். ஆனால் தேவன் வழி நடத்தும் போது அவர்களை தூதர்களை கொண்டு உங்களை வழி நடத்துகிறார். ஆலோசனை சொல்கிற தேவனா இருக்கிறார். ஏன் மோசைக்கு வழி நடத்தினார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் வழியை ஏசாமி காட்டல? ஏன் மோசைக்கு தேவன் வழியை காட்டினார்னா, மோசையோட குணங்கள் என்ன, மோசை எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு 3 காரியங்களை நம்ம பார்ப்போம். 3 காரியங்களை ஏன் மோசைக்கு வழி நடத்தின. சரிப்பா, ஏசாமி என்னை வழி நடத்தணும், இந்த காலை வேலையில நான் அர்ப்பணிக்கிறேன், நான் என் வாழ்க்கையை எப்படி மாற்றணும், என் வாழ்க்கையை இல்லை நான் புறஜாதி மக்களுக்கோ இல்லை அந்நிய தெய்வத்திற்கோ இல்லை உலகத்தை என்னை ஆட்கொண்டு இன்ன வரைக்கும் ஒரு வேளை சாத்தான் ஆட்கொண்டு வைத்திருந்தால், அவன் என்னை வழி நடத்தியிருந்தால், அதை விட்டுட்டு ஏசாமியிடத்தில் நான் ஏசாமியோட வழியை நான் பார்த்து அதன்படி என் வாழ்க்கையை நடக்கணும், நான் என்ன செய்ய வேண்டும், மோசை என்ன செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். என்னாகுமோ 12:3 என்னாகுமோ 12:3 மோசையோட குணங்கள், மோசை எப்படிப்பட்டவனா இருந்தான்னு சொல்லிட்டு இந்த வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவரா நாம் இருக்கும்போது உண்மையாய் தேவனுடைய வழியை நமக்கு காட்டுகிற தேவனாய், கிரிகளை காட்டிலும் வழியை தேவன் காட்டுகிற வல்லவராக இருக்கிறார். என்னாகுமோ 12:3 மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகவும் சாந்த குணம் உள்ளவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரிலும் இல்லை எகிப்து தேசத்தை அவன் வாழ்ந்த எல்லாரிலும் உலக ஜனங்களை காட்டிலும் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் யாரு சாந்த குணமா உள்ளவன்? இப்போ நம்ம சொல்ல முடியுமா, இந்த உலகத்துல இல்லை இந்த கிராமத்துல இல்லை என் குடும்பத்துல என்னுடைய சபையில நான் சாந்த குணம்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? நான் அமைதியானவன், நான் சாந்த குணம்னு சொல்ல முடியுமா? ஒருவரும் சொல்ல முடியாது, ஒருவரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இந்த குடும்பத்திலேயே நம்மளால சொல்ல முடியல, சபையிலே நம்மளால சொல்ல முடியல, நம்ம வேலை செய்கிற இடத்திலே நம்ம சாந்த குணம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியலனா அவன் எப்படி இருந்தானா, பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் அவன் சாந்தமா இருந்தானா, சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். அந்த சாந்த குணம் உங்களுக்கு வரும்போது தேவன் உங்களுக்கு வழி காட்டுவார், தேவன் உங்களுக்கு வழி காட்டுவார். சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேணும். முதலாவது சாந்தமா இருக்க வேணும், சாந்த குணம் உங்களுக்கு இருக்கணும். இரண்டாவது எப்படி இருந்தான்? எபிரேயர் 3:5 சொல்லப்பட போகிற மோசை பணிவிடைக்காரனாய் உண்மை உள்ளவனாய் இருந்தான், உண்மை உள்ளவனாய் இருந்தான், பணிவிடைக்காரனாய் இருந்தான், உண்மை உள்ளவனாய் இருந்தான். முதலாவது சாந்த குணம் உள்ளவனாகவும், இரண்டாவது உண்மை உள்ளவனாக இருந்தான். நம்முடைய உண்மை இருக்கிறதுனான் பார்த்தா இல்லை. நம்மிடத்துல இந்த காலை வேளையில எத்தனை காரியங்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம்? கணவனுக்கு நல்ல மனைவியாய் உண்மையாக இருக்குமா? மனைவிக்கு கணவனாய் உண்மையாக இருக்கிறோமா? பெற்றோருக்கு பிள்ளையாய் உண்மையாக இருக்கோமா? பிள்ளைகளுக்கு பெற்றோர் உண்மையாக இருக்கிறோமா? விசுவாசிகளுக்கு திருசபை உண்மையாக இருக்கிறதா, இல்லை திருசபைக்கு விசுவாசிகள் உண்மையாக இருக்கிறோமா? அதை நாம் ஆராய்ந்து பார்க்க உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் இந்த நாட்டில் போடுற கட்டளைக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? சட்டத்திற்கு நம்ம உண்மையாக இருக்கிறவர்களால் பார்க்க வேண்டும். அநேக பேர் லஞ்சங்களை வாங்குகிறார்கள், செய்கிற ஊதியத்திற்கு உழைப்பதே இல்லை, வேலை செய்கிற சம்பளத்துக்கு உழைப்பதே இல்லை, குறை சொல்கிறோம். சம்பளத்தை வாங்கி நிறுவனத்தையே நாம் குறை சொல்கிறோம். இல்லைன்னா வேலையெல்லாம் நிறைய வாங்கிட்டு அந்த எம்ப்ளாயே அந்த நிறுவனம் குறை சொல். எங்கேயுமே உண்மை இல்லை. உண்மை எங்கே இருக்கு? இந்த உலகத்தில் உண்மை இல்லை. உண்மை இல்லாதவன் ஒரு நாளும் வழியை பார்க்க முடியாது. தேவன் மோசைக்கு காட்டின வழியை உங்களுக்கு காட்ட வல்லவரானா, ரெண்டாவது நீங்கள் உண்மையாக இருக்கணும். செய்கிற எல்லா காரியத்துக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். மூன்றாவது பணிவிடைக்காரனாக இருந்தான். பணிவிடைக்காரனாக இருந்தான். பணிவிடைக்காரனாக எல்லாத்துக்கும் பணிவிடை செய்கிறவனாக இருந்தா. ஒரு சபையிலையும் எல்லா காரியங்களும் பணிவிடைக்காரன். பணிவிடைக்காரன்னா அந்த காலத்தில் லேயர் இருக்குமா, ஒருத்தர் ஆர்டர் போடுவாங்க, ரெண்டாவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு பணிவிடைக்காரர், உதவியாளர், உதவியாளருக்கு பணிவிடைக்காரர். இப்போ சபையில் திருச்சபையில் எடுத்தா ஒரு போதகர், போதகரும் டீக்கனு,
அவங்களுக்கு கீழே ஒருத்தர், அதுக்கு கீழே ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி இருந்தானா. உதவிக்காலருக்கு கீழே பணிவிடைக்காலர் 2 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு கீழே இறங்கி மோசே இருந்தான். அப்போதுதான் தேவன் அவனுக்கு வழி காட்டினான். இந்த 3 காரியங்களும் அவன் வாழ்க்கையில இருந்தது. இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் நமக்கும் வழி காட்ட தேவன் வல்லவரக்க. முதலாவது என்ன இருக்கணும் நம்ம வாழ்க்கையில? சாந்த குணம் இருக்கணும். 2வது உண்மை இருக்கணும். 3வது பணிவிடைக்காரங்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த 3 இருக்கும்போது தேவன் உண்மையாய் நம்மளை வழிநடத்த வல்லவராக. இந்த காரியங்கள் எப்படின்னா, இந்த 3 குணநலங்கள் அவன் எகிப்திலிருந்து வந்த உடனே, அதுக்கப்புறம் எகிப்திலிருந்து அவன் வந்துட்ட உடனே அவனுக்கு வந்த காரியங்கள் இந்த 3 காரியங்கள். ஆனா எகிப்தில் இருக்கும் போதே ஏசாமி அவனை தெரிந்து கொண்டார்ல. எகிப்தில் இருக்கும் போதே அவனை தெரிந்து கொண்டார். அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், அதுக்கு முன்னாடி அவனுடைய காரியங்கள் எப்படி, அதை ஒரு 5 காரியங்களை நம்ம பார்த்து முடிப்போம். எபிரேயர் 11:24. எபிரேயர் 11:24. மோசே எப்படி தேவன் தெரிந்து கொண்டார், எப்படி அவன் தெரிந்து கொள்வதற்காக அவனுடைய காரியங்கள் சாந்தமோ உண்மையும் பணிவிடையும் அவரு கொடுக்கறது செயல்படுத்து. நான் சாந்தமா இருக்கேன், நான் உண்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறது. ஆனா எனக்குன்னு ஒரு சுயம் இருக்கும்ல, நான் விட்டுட்டு வரும்போது, நான் வந்துட்ட உடனே எனக்கு உள்ள கிரியைகள் இது. இப்ப நான் திருசபையில போதகரா வந்துட்ட உடனே நான் சாந்தமா இருக்கேன், உண்மையா இருக்கேன், பணிவிடை செய்யறேன். அது ஒண்ணு. என்னை தெரிந்து கொண்டார்ல ஏசாமி வருவதற்காக. இப்போ உங்களை தெரிந்து கொண்டார்ல, உங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்க என்னென்னலாம் அர்ப்பணித்தீங்க? உங்களை ஏன் ஏசாமி இந்த காலை வேளையில திருசபையில தெரிந்து கொண்டா? வழியின் வாசல்களை ஏன் உங்களுக்கு சொல்றாரு? வழியின் வாசல்களை ஏன் உங்களுக்கு விவரிக்க சொல்றாரு? உங்களுக்கு ஏன் வழி காட்ட சொல்றாரு? வழி காட்டுவதற்கு நீங்க என்னென்ன பண்ணீங்க? நீங்க சில காரியங்களை அர்ப்பணித்திருக்கலாம். இந்த காலை வேளையில அநேக பேர் அநேக இடத்திற்கு போயிருக்கலாம். திருசபைக்கு வராதபடி அநேக பேர் உலகத்துல என்னென்னோ பண்றாங்க, நீங்களும் நாமளும் பண்ணிருக்கலாம். ஆனாலும் அதை விட்டு நம்ம திருசபை வரும்போது தேவன் விதமான குணங்களை நமக்கு தர வல்லவர்கள். என்னென்ன காரியங்களை நம்ம விட்டு வந்திருக்கோம். அதே போலதான் மோசே என்னென்ன காரியங்களை விட்டு வந்தான். வரும்போது ஏசாமி அவனை ஆசீர்வதித்தார். அவனை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு ஒருவனாக தெரிந்து கொண்டு வழியை ஏன் மோசைக்கு சொன்னார்னு சொல்லிட்டு பார்ப்போம். படிங்க அந்த வசனம். வெறுத்தான். பார்வோன் குமாரன் நின் மகன் என்பதை வெறுத்தான். பார்வோன் குமாரன். பார்வோன் எகிப்து தேசத்தின் அரசன். எகிப்து தேசத்தின் அரசன். அவனோட மகனின் குமாரன் தான் யாரு? மோசே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வதே வெறுத்தான். அவன் சொல்வதை வெறுத்தான். எப்படிப்பட்ட காரியம்னா, எகிப்து தேசம் எப்படின்னா ஒரு பெரிய தேசம். எகிப்து தேசம் ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய தேசம் எகிப்து தேசம். இஸ்ரேல் தேசம்லாம் சின்னது. இஸ்ரேல் தேசத்தெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. பெரிய தேசம். அந்த பெரிய தேசத்துல இவன் தான் அடுத்த ராஜாவா இருக்கணும். இவன் தான் அடுத்த பார்வோனுக்கு அடுத்தது இவன் தான். மோசையோட குணநலங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் எகிப்துக்குன்னு சட்ட திட்டங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் படித்து தேறினவனா இருந்தான். 2வது அவனை மாதிரி ஒரு நாலேஜ் உள்ளவன் அந்த எகிப்திலே இல்லை. வேதம் அதான் சொல்லுது, எகிப்திலே இல்லையா. ஆர்கிடெக்சர், அந்த ஒரு கட்டடத்தையும் வடிவமைக்கத்துல அவ்வளவு தேறினவனாய் மோசே இருந்தான். அதை விட்டான். 2வது எகிப்துல ஒரு ராஜா, அதற்கு அடுத்தது அவன் தான் அரசாளுவான்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அதை அவன் வெறுத்தான். யாருக்காக வெறுத்தான்? ஏசாமிக்காக. விசுவாசத்தினால அவன் வெறுத்தான். பெரியவன் ஆவாவ இதுதான் உண்மை, இங்கதான் நடக்கணும். உலகம் உங்களுக்கு அநேக காரியங்களை தரும், ஆனா நம்ம வெறுக்கணும். உலகம் நம்மளை உலகத்திலே வைத்திருப்பதற்காக அநேக காரியங்களை, ஒருவேளை நம்மளுக்கு ராஜாவோட மகனா இருக்கேன், நீ சபைக்கு போவாதனா நம்ம
ஒருவேளை சபைக்கு வராத இருப்போம். சபை முக்கியமா இல்லை இந்த ராஜா என்ற காரியங்கள் முக்கியமானா நம்ம, ஏன்னா நம்ம சபையை ஒரு விழாக்காகவும் அதுக்கே நம்ம சில காரியங்கள மறுதளிக்கிறோம். உடம்பு நலம் இல்லை மற்ற காரியங்களுக்கு இல்லை கல்யாணம், அதுக்கே நம்ம சபையை நம்ம மறுதளிக்கும் போது இந்த காரியங்களை கண்டிப்பாக நம்மளும் மறுதளிப்போம். ஆனால் ஒரு ராஜா அரசனோட அடுத்த காரியங்கள் இருக்கிறதை அவன் வெறுத்தான். அதே காரியங்களில் உலகத்தை நீங்கள் வெறுக்கணும், சுயத்தை நீங்கள் வெறுக்கணும். லூக்கா 14:33 சொல்லுகிறது, என்ன காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். இந்த காலை வேளையில் என்னென்ன காரியங்கள்லாம் வெறுத்து வரும்போது தேவன் வழிகாட்டுகிற தேவனா இருக்கிறார். நம்மள வெறுத்து விடாவிட்டால் உங்களுக்கு உண்டானவர்கள் எல்லாத்தையும் நம்ம வெறுக்கும் போதுதான் ஏசாமியுடைய சீடனாய் நம்ம வாழ முடியும். நமக்கு உண்டானது என்ன? நமக்கு உண்டானது என்ன? ஞானம் தேவன் கொடுத்தது, நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன், அதெல்லாம் நம்ம வெறுக்கலன்னா கண்டிப்பாய் நம்ம தேவனுடைய சீடனாய் இருக்க முடியாது. வெறுத்தான், தேவன் அவனை வழிகாட்டினார். உங்கள் வாழ்க்கையில் உலகம் தரும் எல்லா காரியங்களும் நீங்கள் வெறுக்கும் போது தேவன் உங்களுக்கு வழிகாட்ட தேவன் வல்லவராக இருக்க. வழி எனக்கு தெரியல, வழி எனக்கு புரியலன்னா என் வாழ்க்கை என்னதான் போதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்போம். அதுக்காக தான் இந்த வார்த்தை தேவன் தந்திருக்கா. என் வாழ்க்கை அடுத்த லெவல் என்ன, என் வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன்னு ஒரு திட்டமும் இல்லை. இருக்கிற முக்காவாசி பேர் இப்படி தான் இருப்பாங்க. உலகத்தில் வாழ்கிற ஒரு 90% மக்கள் அடுத்த என் வாழ்க்கை என்ன நோக்கி போகுதுன்னே தெரியாத திட்டங்களில் தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. இந்த வழியை உங்களுக்கு தேவன் தர, உங்கள் வழியை காட்ட தேவன் உங்களுக்கு தர, நாம் என்ன செய்ய வேண்டாம்? உலகத்தை நாம் வெறுக்க வேண்டும். ஆசைகளையும் இச்சைகளையும் நாம் வெறுக்க வேண்டும். எபிரேயர் 1:9, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நீதியையே நாம் விரும்பணும், அக்கிரமத்தை நம்ம வெறுக்கணும். உலகத்தில் அக்கிரமம் தப்புன்னு தெரியுதுன்னா அதை நம்ம வெறுக்கணும். நீதியை அது யாராக இருந்தாலும் சரி, தப்பு நாம் செய்திருந்தாலும் சரி, நமக்கு வேண்டியவங்க தெரிந்தாலும் சரி, அதை நம்ம வெறுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, அது இவ்வளவுதான். அதுக்கு அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் வந்தாலும் சரி, ஆசீர்வாதங்கள் வந்தாலும் சரி, பொருளாதார நன்மைகள் வந்தாலும் சரி, அக்கிரமம் தெரிஞ்சுன்னா அதை நம்ம வெறுக்கணும். மோசே அப்படிதான் வெறுத்தான். எவ்வளோ ஆசீர்வாதங்கள் அவனுக்கு, ராஜாக்கு அடுத்த நிலையில இருந்தால் எவ்வளோ ஆசீர்வாதங்கள், ஆனால் அதை வெறுத்தான். இந்த உலகம் உங்களுக்கு அநேக காரியங்களை தரும், அதை நாம் வெறுத்து நீதியை விரும்புகிறவர்களா இந்த காலை வேளையில நம்ம இருக்கும்போது தேவன் நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். முதலாவது வெறுக்க வேண்டும், தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். சிலுவையை தேவன், சிலுவையின் நிலையிலே நாம் எப்போது அடைக்கலம் புகுறோமோ அப்போதான் தேவன் நம்மளுக்கு வழிகாட்டுகிற தேவனாக. இரண்டாவதாக எபிரேயர் 11:25 அந்த வசனத்திலே தொடர்ச்சியாக பார்ப்போம். எபிரேயர் 11:25, அநித்தியமான பாவ சந்தோஷங்களையும் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தின் துன்பங்களை அனுபவித்து தெரிந்து கொண்டான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, பாவ சந்தோஷங்கள், பாவனாவே அங்க சந்தோஷம்தான் இருக்கும். இந்த உலகத்துல எங்க சந்தோஷமா இருக்கா? அது கண்டிப்பா பாவம் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் அநித்தியமான சந்தோஷம், ரொம்ப எதிர்பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம், கிடைக்கவே எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா அதுதான் அநித்தியான சந்தோஷம். எதிர்பார்த்த சந்தோஷம் வேற, நம்மளுடைய திறமையை நம்ம போட்டிருப்போம், அதன் மூலியமாய் அநேக நன்மை வரும், ஏசாமியோட உதவியோட வரும் நன்மை, அதன் மூலியமாய் நம்ம சந்தோஷம் இருப்போம். அந்த சந்தோஷம் இல்லை, அநித்தியான சந்தோஷம், எதிர்பார்க்காத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவன் பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டான். தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவித்ததே தெரிந்து கொண்டான். இரண்டாவது அவன் தெரிந்து கொண்டான். முதலாவது அவன் வெறுத்தான், இரண்டாவது அவன் தெரிந்து கொண்டான். எதை தெரிந்து கொண்டான்? இது ஜீவன் உள்ள ஜனங்கள், இது அந்நியர் என்று அவன் தெரிந்து கொண்டான். இந்த வேலையில நாம செய்யற தப்பு அதுதான். நமக்கு யார் அந்நியர், யாரே தேவனுடைய ஜனங்கள் சொல்லிட்டு நம்ம
புரிந்து கொள்வதில் சிக்கல்கள் உருவாகுது. நல்லா பேசினாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், நல்ல அன்பா பேசினாங்களா நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம மயங்கி அவங்க கூட தான் இருக்கும். எகிப்து அவனை நல்லா பார்த்துக்கிச்சு, ஆனால் அவன் அவங்க கூட இல்லை. தேவனுடைய ஜனங்கள் கூட துன்பத்தை அனுபவித்து தான் விரும்பினான். தேவனுடைய ஜனத்தோடு நீங்க இருப்பது துன்பமா இருந்தாலும் தயவு செய்து அங்கே நீங்க நிலைத்திருங்க. தேவன் இங்க இருக்கிறாரு, தேவன் இவர்களோடு இருக்கிறாரு. ஆனா இவர்கள் கூட இருந்தா நம்மளுக்கு துன்பம் தான் வருது தெரிஞ்சாலும் நீங்க தேவனோட இருங்க. சபைக்கும் இந்த வசனத்துக்கும் அநேக ஒத்துமை உண்டு. சபைக்கும் இந்த வசனத்துக்கும் நீங்க தியானிக்கும் போது தேவன் உங்களோட பேசுவார். அதை பேசி நம்ம நேரத்தை செலவு செய்வதை காட்டிலும் இந்த வசனத்திற்கும் சபைக்கும் அநேக உடன்பாடுகள் உண்டு. அதை நீங்க தியானிக்கும் போது தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். அநித்தியமான சந்தோஷத்தை வெறுத்து தேவனுடைய ஜனத்தோடு இருக்கிற துன்பத்தோடு இருக்கிறதை அவன் தெரிந்து கொண்டான். தேவன் அவனுக்கு வழிகாட்டினான். உங்களுக்கு ஒருவேளை இப்ப இருக்கிற நிலைமையில துக்கம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் நீங்க நிலைத்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். அதை நீங்க தெரிந்து கொண்டு பாடுகளை உபத்திரவங்களை சகிக்காத எப்படி பரலோக ராஜ்யம் போக முடியும்? பாடுகளையும் உபத்திரவங்களும் துக்கப்படும் போதுதான் தேவன் உதவி செய்வார். துக்கமே எனக்கு இல்லைன்னா எப்படி உதவி செய்வார்? துக்கமே இல்லைன்னா எப்படி உதவி செய்வார்? துக்கமே வரக்கூடாது, ஏசாமி உதவி செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? உனக்கு தான் துக்கமே இல்லையே, துன்பமே இல்லையே, எப்படி ஏசாமி உங்களுக்கு உதவி செய்வார்? துன்பங்களே எனக்கு வரக்கூடாது, ஏசாமி எனக்கு உதவி செய்யணும், எங்க உதவி செய்வார்? பாடுகளையும் உபத்திரவங்களையும் துக்கங்களையும் நம்ம போராட்டங்களையும் நம்ம அனுபவிக்கணும். அப்பதான் ஏசாமி நமக்கு உதவி செய்ய, அப்பதான் தேவ மகிமையை நம்ம காண முடியும். இன்னும் விசுவாசத்துல வளர முடியும். தேவனை பற்றி நம்ம அறிவிக்க முடியும். பிறருக்கு நம்ம போய் சொல்ல முடியும். எந்த ஒரு துக்கமோ எந்த ஒரு துன்பமோ எனக்கு தேவையில்லை, எனக்கு பாடுகளே வேண்டாம், எனக்கு உபத்திரங்களே வேண்டாம், எங்களுக்கு போராட்டமே வேணாம். மற்றவங்களாம் எப்படி இருக்காங்களோ, உலக மனிதர்கள் எப்படி இருக்காங்களோ எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க வீட்டில் போனால் எல்லாமே இருக்கு, அவங்க வசதி வாய்ப்போடு இருக்காங்களே, அவங்க பசங்க அவங்க அப்பா இதெல்லாம் எனக்கு வாங்கி தராரு, இல்லை எங்கள் பிள்ளைகள் அவங்க நினைச்ச மாதிரி இருக்காங்களே, எந்த ஒரு துன்பமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த துன்பத்தையும் அந்நிய மக்களும் அந்நிய காரியங்களை நம்ம நினைப்பதை விட்டுட்டு தேவனோடு தேவ ஜனங்களோடு துன்பங்களை சகித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும்போது, நம்ம இதை தெரிந்து கொள்ளும் போது தேவன் உங்களுக்கு வழியை திறக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அப்படிதான் மோசைக்கு தேவன் வழிவாசலை வழியை காட்டினார். வழியை அந்நியருக்கு வேணா கிரியைகளை தேவன் காட்டியிருக்கலாம், ஆனா மோசைக்கு வழியை காட்டினான். ஏன்னா அவன் தெரிந்து கொண்டான், துன்பத்தை அவன் தெரிந்து கொண்டான். அதனால் தேவன் அவனை அபிதமாய் வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 10:42 வசனம் வாசிப்போம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்த. உலகத்தில் அநேக வேலைகள் வந்த போதும் ஏசாமி எங்க மரியாள் எங்க இருந்தாங்கன்னா ஏசாமி பாதத்திலே இருந்தான். உலகத்தில் உங்களை பிரிப்பதற்கும் உங்களை உலகத்தை நோக்கி பயணம் செல்வதற்கும் அநேக காரியங்கள் வரும். ஆனால் மரியாள் எதை தெரிந்து கொண்டால், தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோட இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிந்து கொண்டால். அந்த தெரிந்து கொள்வது உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும். உலக மனிதர்கள், உலக காரியங்கள், உலக பெண்கள், உலக வாலிபர்கள் எங்க நோக்கி போனாலும், ஆனா மரியாள் எதை தெரிந்து கொண்டால், ஏசாமி பாதத்தில் இருப்பது தான் நல்லது என்று தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொள்வது உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும். முதலாவது உலகம் வேணுமா ஏசாமி வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம முதலாவது தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ளும் போது தான் எது நமக்கு வேணும்னு சொல்லிட்டு முதலாவது நம்ம பார்த்துட்டு தான் நம்ம ஆலயத்துக்கு வரதோ இல்லை ஜெபிக்கிறதோ இல்லை வேத வாசிப்பதோ இருக்கணும். உலகத்தோடு இருந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து ஒரு நன்மை இல்லாதபடி பிரயோஜனம் இல்லாதபடி இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனமா இல்லை. முதலாவது நீங்க தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா உண்மையாய் நீங்க வெறுத்துருவீங்க, உலகத்தை வெறுப்பீங்க, எல்லா காரியங்களையும் அந்தமான சந்தோஷத்தை நீங்க வெறுக்கிறவர்களா இருக்கு. அதனால தேவனிடத்தில் இருப்பது தான் நலம் என்பதை நீங்க முதலாவது தெரிந்து கொள்ளும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக அவன் எபிரேயர் 11:26 பழைய அதிகாரத்துக்கு போயிடுவோம். எபிரேயர் முதல்ல எபிரேயர் நோட் பண்ணி வச்சிங்க. எபிரேயர் 24 வெறுத்தான், 25 தெரிந்து கொண்டான், 26வது வசனத்துல பார்ப்போம், படிப்போம்.
இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள அதிக பாக்கியம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். இனி என்ன பலன் வரும் நமக்கு? இனி என்ன பலன் வரும்? நம்ம கிறிஸ்துவனா இருக்கோம். இந்த உலகத்தில் இந்த பாடுகள்லாம் நம்ம அனுபவிச்சிட்டோம். இந்த போராட்டங்கள், இந்த உபத்திரம்லாம் நம்ம வர வச்சிட்டோம். இன்னைக்கு என்ன, இதுக்கப்புறம் என்ன வரும்? எதை நோக்கமாக இருந்தான்? பரலோக ராஜ்யத்தை, இனி வரும் காரியங்களை நாம் நோக்கமாக இருக்கும். பரலோக ராஜ்யத்தை நம்ம சுகந்தரிப்பதற்கு நம்ம நோக்கமாக இருக்கோம். இவ்வளோ நீ சர்டிஃபிகேஷன் பண்ணிட்ட, இவ்வளோ பொறுத்துட்ட. யோபு தனக்கு உண்டான எல்லா காரியங்களையும் பொறுத்துட்டான். ரெட்டிப்பான நன்மையை தேவன் தந்தார். எல்லாத்திலும் ரெட்டிப்பான நன்மையை தந்தார். நீங்க இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டீங்க. யார் விலகி போனாலும் நீங்க விலகி போகாத அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. உங்களோட நோக்கம் இனி எங்க இருக்கணும்னா பரலோக ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில் இருக்க வேண்டும். உங்களுடைய நோக்கம் பரலோக ராஜ்யத்தில் சுகந்தரிக்க வேண்டியதாக இருக்கும். முதல் ஜெனரேஷனை காட்டிலும், அதுக்கு முன்னாடி ஜெனரேஷனை காட்டிலும் நம்ம ரொம்பவே பாக்கியவானுங்க. எதனால சொல்லுங்க? முன்னாடி இருந்த ஜெனரேஷனோட, அதுக்கு முன்னாடி இருந்ததோட நம்ம ரொம்ப பாக்கியமானவங்க. எதனால சொல்லுங்க? ஏன்னா நம்ம வயசுல 60 வயசுல நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றோம். இந்த உபத்திரங்கள், பாடுகள், நிந்தைகள், போராட்டங்கள் இப்போ 60 வயசுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்பெல்லாம் எவ்வளவு, எத்தனை வயசு? 100 வயசு வரைக்கும் உலகத்துல பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்களை சந்தித்துட்டே வரணும். அதுக்கப்புறமா தான் பரலோக ராஜ்யத்துல சுகந்தரித்துக்க முடியும். தேவன் தமக்கான உண்டாக்கின ராஜ்யத்துல நம்ம இருக்க முடியும். ஆனா இப்போ 60 வயசுல அது அந்த விஷயத்துல ஒருவேளை நம்ம சந்தோஷமா இந்த நம்ம இருக்க வேறது இன்னும் ஒரு 20 வருஷமோ இல்லை 30 வருஷமோ தேவன் தருது. இனிமேலும் நம்மளோட நோக்கம் எங்க இருக்கணும்னா பரலோக ராஜ்யத்துல. நம்ம நோக்கம் இதுக்கு முன்னாடி எங்க இருந்து? உலக காரியங்களே நம்ம நோக்கம் இருந்து. இந்த லேண்டு, இந்த வீடு, இந்த காரியங்கள், இந்த வசதிகள், இந்த வாய்ப்புகள்ல உங்க நோக்கம் இருந்ததுன்னா, ஆனா இவனோட நோக்கம் எல்லாம் கிடைச்சும் அவனோட நோக்கம் எங்க இருந்ததுன்னா இனி வரும் பலன் மேல் அவனுடைய நோக்கம் இருந்தது. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தது. தொடர்ச்சியாக படிப்போம். அந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம். எகிப்தில் உள்ள எகிப்தில் இருக்கிற பொக்கிஷத்துகளை காட்டிலும் ஏசம்மையோட வரும் நிந்தைகளே அவன் பெருசா இருந்தான். ஏன் அவன் இருந்தான் தெரியுமா? எகிப்து ராஜா பார்வோனுக்கு எல்லா காரியங்களும் இருந்தது. ஆனா இவங்க கொடுக்கிற பிரஷர், இவங்க கொடுக்கிற காரியங்கள் அவனை தூங்க விடல என்று வேதத்துல பார்க்கும். எல்லாம் இருக்கு, ஆனால் அவனுக்கு தூக்கம் இன்னும் அதிகம். அவங்க எகிப்திலேயே அநேக பேர் இருக்காங்க, எகிப்திலேயே அநேக பேர் இருக்கு. ஆனா இஸ்ரவேல் மக்கள் அவனுக்கு அடிமையாய் தேவைப்பட்டு. எனக்கே இப்போ என்னுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற நிலைமையே நமக்கு ஓகே தான். நம்ம சாப்பிட்டு நம்ம இந்த ஜீவியத்தை மறிக்கிற பக்கம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, சாப்பாடு இருக்கு, நல்ல வீடு இருக்கு. ஆனா அவனா நினைச்சான் இன்னும் அடிமை இஸ்ரவேல் ஜனங்கள் வேணும். அவனுக்கு தூக்கமே போச்சு. அதனால அவனுக்கு பொக்கிஷம், இஸ்ரவேல் பொக்கிஷம் எவ்வளவுதான் இருந்தாலும் அது வேணான்னா. நீங்க இன்னும் உங்களுக்கு தந்தாலும் வேணானோ, உங்களுடைய காரியங்கள்ல உலக காரியங்களை நீங்க வெறுத்து தேவனை தெரிந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்கள் தேவனோடு இருக்கும்போது, தேவன் உண்மையில இனி வரும் பலன் மேல் நீங்க நோக்கமா இருக்கும்போது அவ்விதான பலன்களை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். பலன் உங்களோட நோக்கம் எங்க இருக்கணும்? இதுக்கு பரலோக ராஜ்யத்துல நம்முடைய நோக்கங்கள் இருக்க வேண்டும். 4வது 27வது வசனம் படிப்போம். உறுதியா இருந்து அவன் 4வதாக உறுதியா இருந்தான். விசுவாசத்தினாலே அவன் அதிமானவரை தரிசிக்காமல், அந்நிய தெய்வங்களை தரிசிக்காமல் அவன் உறுதியா இருந்தான். உலக காரியங்களை தரிசிக்காமல் அவன் உறுதியா இருந்தான். எகிப்து மக்களின்
எல்லா அடுத்த ராஜ்யமே அவனுது. ஆனாலும் அவன் அது தரிசிக்காம, எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்ல, ஆனா அவனுக்கு பயப்படாமல் உறுதியா இருந்தான். பயப்படாமல் ஒரு ராஜாவை மீறி அவன் பண்ண முடியுமானா அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த அரசாங்கத்தை மீறி பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஆனாலும் அவன் பயப்படாமல் உறுதியா இருந்தான். அவன் நிலையில நான் அந்நிய தெய்வத்தை, அந்நிய கடவுளை வழிபட மாட்டேன், அந்நிய காரியங்களை நான் செய்யப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏசாமியோட விசுவாசத்துல உறுதியா இருந்தேன். இந்த காலை வேளையில எத்தனை பேர் நம்ம உறுதியா இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம உறுதியாய் நிலைத்திருக்கோம்? எவ்வளவு போராட்டங்கள் வந்தா நம்ம மாறிடுறோம். இக்கட்டுகள், போராட்டங்கள், நிந்தைகள் வந்தா நம்ம உடனே மாறிடும். தன் மகளுக்காக நம்ம மகள் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அந்நியருக்காக நம்ம எல்லா காரியங்களையும் செய்கிறோம். அந்நியரோடு நம்ம இணைகிறோம். அவங்க சந்தோஷத்திற்காக அந்த விதமான காரியங்களை நம்ம செய்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு உறுதியா இருக்கணும். எப்படி? ஏசாம் இடத்துல உறுதியா இருக்கணும். உறுதியான விசுவாசத்துல அவன் இருந்தான். ராஜாவுக்கு எதிராய் அவன் இருந்தான். நம்மளுக்கான சூழ்நிலை அப்படி இல்லை. நம்ம என்ன, நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை அவங்க மன கஷ்டப்பட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை செஞ்சிட்டேன். ஏசாமி சொல்லியிருக்காருல, மன கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்டேன் நம்ம சொல்லுவோம்ல, அது இல்லை. உறுதியா என்னதான் கூட இருக்கிறவங்க என்னதான் சொன்னாலும் உன்னுடைய விசுவாசத்திலே உன்னுடைய காரியங்களை நீ உறுதியா இருக்கும்போது தான் தேவன் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிற வல்லவராக இருக்கிறார். ஒரு வழியை தேவன் காட்டுகிற தேவனா இருக்கிறார். என்ன வழி? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கு போவதற்கான வழி மோசேக்கு தேவன் காட்டினார். அதை வழி நடத்துவதற்காக வழி காட்டினார். எனக்கு என்ன வழி? உங்களுக்கு என்ன வழி? உங்களுக்கான கானான் தேசத்தை நீங்க சுதந்திரிப்பதற்கான உங்களுடைய காரியங்கள் இருக்கும். உங்களுடைய கானான் என்ன இருக்கும்? நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள். ஒரு ஒரு படிக்கிற பிள்ளைகள் என்ன எதிர்பார்க்கிறோம்? ஒரு நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு காரியங்கள் எனக்கு வரணும். அது அந்த கானானை சுதந்திரிப்பான வழியை எப்போது உங்களுக்கு காட்டுவாருன்னா இந்த காரியங்களை செய்யும் போது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்காத, நம்ம எதிர்பார்க்கிற என்ன வழி? ஏசாமி எனக்கு ஒரு வழியை காண்பீங்க. எனக்கு வழி இல்லாதபடி என் வாழ்க்கை இருக்கு. காலையில் எழுந்திருக்கேன், எப்பவும் போல எல்லா வேலைகளையும் செய்கிறேன். ஆனால் நான் என் நோக்கம், என் சிந்தனை எதை நோக்கியே இருக்குன்னு தெரியல. கொஞ்ச நாள் இருந்தது, ஒரு வருஷம் என்னோட ட்ரீம் என்னன்னா இந்த காரியங்களை நோக்கி இருந்தது. அது நடக்கலை. அந்த ட்ரீமே நான் மறந்துட்டேன். இப்போ என்னோட கரண்ட்ல என்னோட சுச்சுவேஷன் எதுவுமே தெரியல. எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆலயத்துக்கு வந்துருந்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஆலயத்துக்கு யாராவது ஒரு சிலர் இப்படி வந்திருப்பீங்க. அதனால தான் இந்த வார்த்தையை தேவன் தரார். இது இந்த வார்த்தை உடனே நான் வசனங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தது. ஆனால் இதில் சொல்கிற வார்த்தை தேவன் அன்னன்னைக்கு தரார். உங்களுக்கு யாராவது அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா தேவன் உண்மையாக உங்களுக்கு ஒரு வழியை காலை வேளையிலே தர வளர, உண்மையாக உங்களுக்கு ஒரு வழியை நோக்கி எனக்கு இந்த வழியெலாம் வேணும், எந்த ஒரு காரியங்களும் இல்லை, எந்த ஒரு காரியங்களும் எந்த ஒரு சிந்தனையும் எதிர்காலம் வழியை விட்டு எதிர்காலம் என்னன்னே எனக்கு தெரியல, நான் எதை போத்துனே எனக்கு புரியல, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வழியை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். எப்படி இருக்கும்போது விதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு வழியை தருகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக எபிரேயர் 11:28 கடைசியாக ஆசரித்தான். பஸ்காவையும் இரத்த புசிதலை நியமித்ததையும் ஆசரித்தான். ஆசரிப்பு மிக மிக அவசியம். சபைக்கு வருவது, ஆசரிப்பது என்பதுனா தேவனை ஆராதிப்பது. சபைக்கு வருவது மிக 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 முக்கியம். ஆலயத்துக்கு நம்ம வருவது, ஆலயத்தில் தேவனை நம்ம தரிசிப்பது மிக மிக முக்கியம். இதெல்லாம் அவன் செய்ததனால் தேவன் அவனை வழிகாட்டுகிறார்கள். நம்ம எத்தனை வாட்டி மறுதளித்திருப்போம் ஆலயத்துக்கு வருவதை. ஆலயத்திற்கு வராம நம்ம எத்தனை நாள் கடந்து சொல்லியிருப்போம். சில காரியங்களுக்கு நம்ம கடந்து சென்றிருப்போம். சின்ன உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு வராது இருந்திருப்போம். சின்ன காரியங்கள் நம்மளுக்கு வந்திருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம், வர முடியாது. வீட்டு பக்கத்தில் ஒரு விசேஷம், அதுக்கு போயிருப்போம், ஆசரிப்பே. எங்கே இருந்தாலும் சரி
திருசபைக்கு நீங்கள் போயிடுங்க. எந்த திருசபை இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு நீங்கள் போயிடுங்க. ஆலயத்துக்கு போயிட்டு தேவனை தரிசிப்பீங்க. அப்பொழுது தேவன் ஒரு காலமும் அவன் ஆசரிப்பதில் குறை வைத்ததில்லை மோசே. அதனால் அவனுக்கு ஒரு வழியை தேவன் தந்தார். இந்த வேளையிலும் உங்களுக்கு தேவன் ஒரு நல்ல ஒரு வழியை உங்கள் மேல் நான் உன்னை போதித்து உனக்கு நடக்க வேண்டிய வழியை தேவன் காட்ட, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல, உங்களுக்கு ஒரு தூதர்களை தேவன் உங்களை எதிர்காலத்தை அந்த லட்சியத்தை அடைய செய்ய தேவன் உங்களுக்காக ஒரு தூதரை வைத்திருக்க, நாம் செய்ய வேண்டியது உலக பூமியில் எல்லாரும் காட்டிலும் சமாதானமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், 3வது பணிவிடைக்காரனாக இருக்கணும். 3 காரியம். 4வது நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கணும்னா, நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் விடணும், நம்ம முதலது வெறுக்கணும், 2வது தெரிந்து கொள்ளணும், 3வது டக்குன்னு சொல்லுங்க. நானே நம்மளுடைய பலன் எதுன்னு சொல்லிட்டு நம்ம நோக்கமா இருக்கணும். 4வது உறுதியா இருக்கணும். 5வது ஆசரிக்கணும். இந்த 5 காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது உண்மையாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அநேக காரியங்களை உங்களுக்கு தேவன் செய்ய வல்லவர். அநேக காரியங்களை தேவன் விருப்பங்கள் நிறைவேறும் போது தேவனுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. நம்ம விருப்பங்கள் எப்போ நிறைவேறுதோ தேவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்க வாழ்க்கையில உங்க விருப்பம் நிறைவேற தேவனுக்கு சந்தோஷம். உங்களுக்கு விருப்பங்களுக்கு நிறைவேற தேவன் ஒரு காலமும் தடங்களாகவே இருக்க மாட்டார். ஆனால் நம்முடைய விருப்பங்கள் எதை நோக்கி இருக்கணும்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ஸ்தலத்தையும் தேவனை நோக்கியே நாம் இருக்கணும். மோசைக்கு எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் வந்தது. அவனுக்கு எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு விரோதமாகி. 4வது அவனோட குணநலங்கள். ஏசாமி இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவன் போயிட்டு மன்றாடுவான் போயிட்டு, இல்லை சாமி நீங்க தான் வழி நடத்துறீங்க, அங்கேருந்து நீங்க சொல்லி தான் அவங்களாம் வந்தாங்க, ஒரு விசை தயவாய் கிருபையாய் இருங்க சாமி இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லி மன்றாடுவான். அதுபோல தேவன் நமக்கான காரியங்கள் குணங்கள் மன்றாடுவர்களாக இருக்கணும். பிறர் ஏதாவது தவறு செய்தா அவன் ஏசாமி மோசைக்கு வழி நடத்துறாரு. மோசை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறான், வழியை சொல்றாரு, மோசை போய் வழி நடத்துறான். ஆனா அந்த மக்கள்களை அப்படி செய்யல. முதல்ல யாருக்கு கோவம் வரணும்? மோசைக்கு தான் வரணும். ஆனா மோசை எப்படி இருந்தானா, ஏசாமிக்கே கோவம் வந்துச்சு. ஏசாமிக்கே கோவம் வஞ்சிக்கணும்னு சொல்றாரு. ஆனா மோசை என்ன பண்றான்? இல்ல சாமி வஞ்சிக்காதீங்க, ஜனங்கள் உங்களை நம்பிதான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு மன்றாடுகிறலா இருக்கிறான். மன்றாடுகிறலா அப்படிப்பட்ட குணநலங்கள் நம்ம வாழும்போது தேவன் உங்களுக்கு கண்டிப்பாய் ஒரு வழியை ஆயத்தம் படி வைத்திருக்க வழியை உங்களுக்கு காட்ட வல்லவரா இருக்கா. வழியை உருவாக்குற இல்லை, இதுக்கப்புறம் உங்களுக்கான வழியை காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படணும். நம்ம கிரியையை நோக்கி போவதை காட்டிலும் வழியை நோக்கி நம்ம பயணம் செல்லணும். ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் நமக்கான வைத்திருக்க வழியை நம்ம சுதந்திரிக்கும் போது தேவன் உண்மையாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அநேக காரியங்களை செய்ய தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆனால் வழியை நோக்கி நாம் பயணம் செல்கிறவா இருக்கோம். தேவனை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஒரு ஜபத்தை நாம் ஏறிருப்போம். ஒருவேளை உங்களுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்புகள், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை வழி தெரியலையா, எதிர்காலம் தெரியலையா, உங்களுடைய எதிர்காலம் தெரியாத வண்ணமாக இருக்கிறதா, நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வழிவாசல்கள் இல்லை என்று நீங்கள் இந்த காலை வேளையை தேவனை நோக்கி போகும்போது மோசைக்கு காட்டின வழியை தேவன் உங்களுக்கு காட்ட வல்லவராக இருக்கிறார். மோசையை தெரிந்து கொள்ள தேவன் உங்களையும் தெரிந்து கொள்வார். மோசைக்கு வழிகாட்டின தேவன் உங்களை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று வேத வசனத்தின்படி தேவன் இந்த காலை வேளையிலே அவர் தமது வழியை மோசைக்கும் தன் கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும்
தெரியப்படுத்தினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கிரியைகள் ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் பயணம் செய்திருப்போம். எதிர்கால வாழ்க்கையை நாம் சிந்தனையை நாம் இல்லாத வண்ணமாய் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு வழியை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் என்ன படிக்கணும், நான் என்ன வேலைக்கு செல்லணும் என்று நீங்கள் இயக்கத்தோடு இருந்திருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கான வழியை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். என் நிறுவனத்தில் நான் இவ்வளோ வேலைகளை செய்து விட்டேன், இனி நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கான நிலை எங்கே இருக்கிறது என்று நீங்கள் ஒரு வேளை இந்த வேலையில் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு தேவன் ஒரு வழியை திறக்க வல்லவராக இருக்கிறார். என் குடும்ப சூழ்நிலை பின்னோக்கி போகிறது, என் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு செல்கிறார்கள், ஆனால் என் வாழ்க்கையில் என்ன வழி என்று எனக்கு தெரியாதவனமாய் நான் மிகவும் போராட்டத்தோடு ஒரு நிந்தையோடு இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் என்றால், காலை வேளை தேவன் உங்களுக்கு ஒரு வழிவாசலை திறக்கிற தேவ வல்லமையாக இருக்கிறார். என் கணவன், என் மகன், என் மகள், அவருடைய நிலை என்ன என்று எனக்கு தெரியவில்லை, நான் எது செய்தாலும் தவறாகி விடுகிறது, நான் என்ன ஒரு காரியங்கள் செய்தாலும் எனக்கு பிரயோஜனமே இல்லை, என்ன செய்ய வேண்டும் எனக்கு புரியவில்லை, என்ன தெரியவில்லை என்று வழிகளை இல்லாதபடி, எதிர்கால சிந்தனைகள் இல்லாதபடி நீர் இருந்தீர்கள் என்றால், இன்று தேவன் உங்களுக்கு ஒரு வழி வாசலை திறக்கிற வல்லவராக இருக்கிறார். நோக்கி பார். அன்பின் பரலோக பிதாவே இயேசுவே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலையிலும் நீ தந்த நல்ல ஒரு வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒரு பின்மாற்றத்தில் போய்கொண்டிருந்தோம், உம்மை விட்டு சோர்வுகளை எங்களை ஆட்கொண்டது. இருந்த போதிலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நீ தந்தீர். உண்மையாகவே இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது நாங்கள் உணர்கிறோம் சாமி. அநேக காரியங்களை எங்களுக்கு தருவீர், எங்களுக்கு உணர்த்துவீர், எங்களை கொண்டு நீ பெரிய காரியங்களையும் பெரிய திட்டங்களை வைத்திருப்பதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. அவ்விதமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற எங்கள் எல்லா காரியங்களிலும் அவ்விதமான ஆசீர்வாதங்களும் ஒரு வழிகளும் திறந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க சாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.